வணக்கம். இது நிலா கிச்சன். ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டும் அல்லம் சட்னி அப்படின்னு சொல்கிற ஒரு இஞ்சி சட்னியும் தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு, அதாவது நான் அன்றைக்கி முளைக்கட்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் உடனே அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா முளை வந்துடும். அதுக்கப்புறம் இதேமாரி அரைச்சி பண்ணிக்கலாம். இல்லை முளை வரண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே அரைச்சிருங்க. இது வந்து மெயினாக வந்து பச்சை பயிறு தான் இருக்கணும். அரிசி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. அரிசி இல்லாமல் கூட பண்ணுறாங்க சிலர். எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துடுங்க. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துடுங்க. புளி, வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன பீஸ் வந்து பெருங்காயம். இது எல்லாமே இது தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இதை தனியாக வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ வறுத்துடலாமா? பேன் அடுப்பில் வச்சுடுங்க. நல்லெண்ணெய் விட்டு வறுத்தெடுப்போம். பேனில் நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானோன்னு ட்ரை மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். வெந்தயம், கடலைப்பருப்பு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, புளி. ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான சட்னி இது. இந்த பெசரோட்டோட அவங்க வந்து சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இந்த பெசரட்டுக்கு வந்து இந்த இஞ்சி சட்னி ஒன்று, புளி சட்னி ஒன்று. நாம் இன்னைக்கு இஞ்சி சட்னியும் பெசரட்டும் தான் செய்ய போகிறோம். நல்லா வறுப்படிச்சு இப்போ இதை எடுத்துடலாம். இதே ஆயிலே இஞ்சி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் இதை வதக்கி எடுத்துடலாம். இதில் வந்து காரம் வந்து இஞ்சியோட காரம் தான் நமக்கு மெயினாக தெரியணும். மிளகாயோட காரம் வந்து தூக்கலாக இருக்கக்கூடாது. அதனால் இஞ்சி அதிகமாகவும் மிளகாய் வந்து கம்மியுமாக போடுங்க. இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். காரம், புளிப்பு, உப்பு, ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெசரட் வந்து புளிக்க வைக்கிறது இல்லை, அதனால் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலர் வந்துட்டு பாருங்கள், கோல்டன் கலர் வந்துட்டு எல்லாமே. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு நம்ம தேவைக்கு போட்டுடுங்க. நாட்டு சர்க்கரை. இப்போ இது சூடாகணுன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது பெசரட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மாவு வந்து அரைச்சி எடுக்கணும். பச்சை பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுரு முளை கட்டி வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு பீஸு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கலாம். தோசை மாவு மாதிரி நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், ரஃப்பாக அரைச்சி எடுத்தாச்சு.
கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். இதையும் போட்டு பாக்கியம் அரைச்சி எடுத்துருவோம். அடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவோம். மிக்ஸி கழுவுன தண்ணி உள்ளால விட்டு இதை கலந்து வச்சுருங்க. இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக சுட வேண்டியதுதான். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளிப்பு கொட்டிடலாம். நம்மளோட இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துடலாம். கருவேப்பிலை. பேன் சூடான உடனே பெசரட்டை வந்து விட்டுடலாம். சுற்றிலும் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுங்க. வெங்காயம், பெசரட்டு வந்தோடனே அப்படியே மடித்து போட்டு எடுத்துடலாம். நம்மளோட பெசரட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.